எல்லா இனங்களும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் முதலாவது பிரச்சனை வருகிறது முஸ்லீம் கம்யூனிட்டி. அங்கு ஸ்டார்ட் பண்ணின அந்த பிரச்சனை அதன் பிறகு முஸ்லீம்களுடைய விவகாரத்திலே இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய போக்கு குறித்து கடுமையான ஒரு விமர்சனம் இருக்கிறது. பலஸ்தீன் விவகாரத்திலே அவர்கள் எடுத்த இரட்டை நிலைப்பாடு என்பது தொடர்பாகவும் முஸ்லீம் கம்யூனிட்டி கிடைக்கவில்லை என்பது தொடர்பாகவும் விமர்சனங்கள் இருந்து வருகிறது. இப்போதும் கூட முஸ்லீம் சமூகத்துக்கு என்னதான் நலவு செய்தாலும் அந்த குறை முஸ்லீம் கம்யூனிட்டி இல்லை என்கிற குறை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையிலே நான் உங்களுடன் வெளிப்படையாக கேட்கிறேன், என்பிபி அரசாங்கம் ஏன் இந்த முஸ்லீம் ஒருவருக்கு கேபினெட்டை வழங்கவில்லை? காரணம் என்னவென்றால், இனவாத அரசாங்கங்கள் இலங்கையில் இருந்திருக்கிறது. அப்போது காலப்பகுதியில் கூட முஸ்லீம்களுக்கு ஒரு கேபினெட் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்பிபி அரசாங்கம் ஒரு இனவாதம் இல்லாத அரசாங்கம் என்று ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இனவாதம் இல்லாத அரசாங்கத்திலே ஒரு முஸ்லீம் கேபினெட் இல்லை என்கிற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. உண்மையான காரணம் என்ன? முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கேபினட்டில் இல்லாத சம்பந்தமாக முஸ்லீம் சமூகம் நான் நினைக்கின்றேன் அது சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை எமது அரசாங்கத்துக்கு தொடர்ந்து முன்வைத்து வருகின்றது. அந்த விடயம் சம்பந்தமாக பொதுவாக எமது நாட்டிலே பழக்கப்பட்ட ஒரு அரசியல் இருந்தது. இன ரீதியாக கேபினட்டுகளை அமைச்சர்களை வழங்குகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. எனவே தான் நீங்கள் குறிப்பிட்டது போன்று கோட்டாபேவுடைய அரசாங்கத்தில் கூட ஒரு முஸ்லீம் அமைச்சர் இருந்தார். ஆனால் கேபினட் அமைச்சர் தேசிய மக்கள் சக்தியின் இனவாதம் இல்லாத அரசாங்கத்திலே. எனவே நான் நினைக்கின்றேன் சமூகம் சார்ந்து சமூகத்தின் அத்தகைய ஒரு நிலைப்பாடு மனக்குமுறலை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் அதனை விமர்சிக்க செல்வதில்லை. அதில் நியாயம் இருக்கிறது அவர்களோட கோரிக்கை. கண்டிப்பாக சமூகம் அவ்வாறு தான் சிந்திக்க பழக்கப்பட்டிருக்கணும். எனவே அத்தகைய ஒரு விடயத்தை பற்றி பல இடங்களும் இது சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டன. இன்று 2 பிரதி அமைச்சர்கள் இப்போது இந்த அரசாங்கத்தில் இருக்கின்றார்கள். குறிப்பாக நான் நினைக்கின்றேன் எமது அரசாங்கம் அமைச்சரவைகளை நியமிக்கின்ற போது பொதுவாக இந்த அரசாங்கத்துடன் மிக நெருக்கமாக அதே போன்று பலமாக செயல்பட்ட பலரை கேபினட் அமைச்சர்களாக தெரிவு செய்யப்பட்டு இது பல்வேறு மட்டங்களிலும் கேபினட் அமைச்சு சம்பந்தமாக வாதி பிரதிவாதங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டன. நான் நினைக்கின்றேன் அதனை தாண்டி ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். எங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அரசாங்கத்திலே கிட்டத்தட்ட 4 கேபினட் அமைச்சர்கள் இருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் 8 பிரதி அமைச்சர்கள் இருந்தார்கள். ஆனால் அத்தகைய பாரிய கேபினட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி பிரதி அமைச்சர்களாக இருந்த சந்தர்ப்பத்திலும் நான் முஸ்லீம் சமூகமாக பல சவால்களை நாங்கள் உட்கொண்டோம். திகன கிந்தொட்ட அதே போன்று பல்வேறுபட்ட இன்னொரு சவால்களை மேற்கொண்டோம். எனவே நான் நினைக்கின்றேன் கண்டிப்பாக முஸ்லீம் சமூகம் கேபினட் அமைச்சரை பற்றி பேசுவதில் எந்த தவறும் இல்லை, பேசலாம். இந்த நாடு ஜனநாயக ஒரு நாடு. ஆனால் நாம் முக்கியத்துவத்தை வழங்க வேண்டியது இந்த நாட்டில் எவ்வாறு நியாயமாக நேர்மையாக பதவிகளில் யார் இருந்தாலும் சுதந்திரமாக செயற்படக்கூடிய ஒரு சூழலை அமைத்து தருகின்ற ஒரு அரசாங்கம் சிறந்ததா அல்லது நிம்மதி கட்டு அமைதி கட்டு இனவாதம் தலைவிரித்தாடுகின்ற சந்தர்ப்பத்தில் கேபினட் அமைச்சர்களாக எமது சமூகத்தைச் சேர்ந்த பலரும் இருக்கின்ற ஒரு அரசாங்கம் சிறந்ததா என்பதை பற்றி மக்கள் தான் தீர்மானிக்கணும். அப்படின்னா நீங்கள் சொல்ல வருகிறீர்கள் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ்ந்தால் அவர்கள் கேபினட் இருந்தாலும் ஒன்று இல்லாவிட்டாலும் ஒன்று. நான் கேபினட் இருந்தால் நல்லம் என்று கேபினட்டில் ஒரு முஸ்லீம் இருந்தால் நல்லம் என்பதுதான் முஸ்லீம்கள் வாதமாக. நான் நினைக்கின்றேன் கேபினட்டில் பிரதிநிதித்துவப்படுத்துவதையும் தாண்டி முஸ்லீம் சமூகத்தின் பிரச்சினைகளை தீர்க்கின்ற ஒரு அரசாங்கம் சிறந்தது என்பதுதான் என்ன நிலைப்பாடு. அப்படியான ஒரு அரசாங்கம் தான் இந்த என்பிபி அரசாங்கம் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கின்றேன் தேவைகள் முஸ்லீம் சமூகம் சார்ந்த விடயங்கள் கர்ஷனை செலுத்தி செயற்பட்டு வருகிறது. இந்த விடயங்கள் குறித்து என்பிபி அரசாங்கத்துக்குள் பேசப்பட்டிருக்கிறதா? முஸ்லீம் ஒருவர் கேபினட் கொடுக்கவில்லை என்பது குறித்து பல மட்டங்களிலும் பேசியிருக்கின்றார்கள், பலரும் பேசியிருக்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் எமது அரசாங்கத்தை பொறுத்தவரை 1 வருடம் தான் தாண்டி இருக்கின்ற இந்த நாட்டில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். எதிர்காலத்தில் அப்போது முஸ்லீம் கேபினட் ஒன்று கிடைக்கும் என்று மறைமுகமாக சொல்கிறீர்கள்.
நான் நினைக்கிறேன் அடுத்தது கேபினட்டை பொறுத்த வரையிலும் சில அனுபவங்களை பெற்று அந்த பொறுப்புக்கு செல்வது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என நினைக்கின்றேன். என்பிபி பக்கத்திலே இந்த முஸ்லீம் கேபினட் விடயம் குறித்து ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. தகுதியானவர்கள் இல்லாததால் நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே என்பிபி அரசாங்கத்தில் ஒரு தகுதியான ஒரு முஸ்லீம் ஒருவர் இல்லையா, ஒரு முஸ்லீம் எம்பி இல்லையா? தகுதியானவர்கள் இல்லாததன் காரணமாகத்தான் வழங்கப்படவில்லை என எமது அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி உத்தியோகபூர்வமாக யாரும் சொல்லியதாக நான் காணவில்லை, கேட்டதும் இல்லை. எனவே பலருக்கும் பல விடயங்களை இதனை பற்றி சொல்லலாம். எனவே இந்த அரசாங்கத்தோடு இருக்கின்ற ஒரு பிரதிநிதி என்ற வகையில் இதற்கான காரணம் நான் நன்கு அறிந்திருக்கின்றேன்.